மரத்த மச்சவே
தவிப்பவர்கள் உதவிடவே நீ படிப்பா உணவு என்று துடிப்பவர்கள் உதவிடவே நீ படிப்பா உதவி என்று தவிப்பவர்கள் உதவிடவே நீ படிப்பா உணவு என்று துடிப்பவர்கள் உதவிடவே நீ படிப்பா புத்தி உள்ள உனக்கெல்லாம் புத்தகத்தின் படிப்பன் சக்தி உள்ள உனக்கெல்லாம் சத்தியத்தின் தவிப்பன் காத்திருப்பது எத்தனை பேரோ உன்னிடம் தோற்பதற்கு ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் மரத்தவற்றவே தண்ணி ஊத்துவா மனதை பார்த்துதான் மனதை மாத்துவா மனமே கலங்காதே வீணாக இருக்காது காலங்கள் இல்லாமே படித்தவன் எவனோ அவனே சுமப்பா ஓம் காந்தி ஓம் காந்தி ஓம் ஓம் காந்தி ஓம் காந்தி ஓம் அப்படி வணக்கம் 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 உங்க அன்புக்கு புதுமலை வணக்கம் 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 உங்க அம்புறத புதுமலை வணக்கம் அப்படி வணக்கம் 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 உங்க அன்புக்கு புதுமலை வணக்கம் சிறியோட சிறிகளே வணக்கம் சித்தக நாடுகளா இருக்கும் ஒரு தந்தான தந்தானே தந்தானே அப்படி தக்கதே தந்தானே 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 தக்கதே தக்கதே தக்கதானே அப்படி திருப்பமாரி திருப்பமாரி வணக்கம் இங்க பெருமையோட நாடுகளா நடக்கும் அப்படி சித்தமாரி சித்திமாரி வணக்கம் இங்க சிறப்பான நாடுகளா நடக்கும் அப்படி தந்தானே 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 ஒரு தகதே தகதே தந்தானே அப்படி அதை வர இதை வர பொண்ணு என் பொண்டாட்டி தோண பொண்ணு அப்படி மாமா வர மச்ச மாதிரி வணக்கம் நீங்க மதிப்பு வச்ச நாடுகளா இருக்கும் அப்படி தந்தானே 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 அப்படி தகதே தகதே தந்தானே அப்படி ஐயா மாதிரி வணக்கம் உங்க ஆசை கணக்கெனு எனக்கும் அப்படி ஐயா மாதிரி வணக்கம் உங்க ஆசை கணக்கெனு எனக்கும் எனக்கு எனக்கு பலை பிற அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் பெற்றெடுத்த அருமை தாய் மார்களுக்கும் உடன்படமாத சகோதர சகோதரிகளுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் பொறுப்புடையற்று கடமை செய்கிற அறிந்துள்ள அனைத்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்புகின்ற இன்று மண்ணை பொன்னாய்கின்ற ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அதுக்கினாக நாடக கலைஞர்களை வாழ வைக்கும் அனைத்து நாடக கலைஞர் வாழ வைக்கும் அனைத்து நாடக ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான இரவு வணக்கம் 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 ஆமா போ வந்தவே சொல்லியாச்சுங்க வணக்கம் இனிமேலுக்கு யாருக்கு இருக்க கூடாது சொன்னக்கம் உங்களுக்கு சொன்னக்கம் தான் எங்களுக்கு வந்திருக்க பிணக்கட்ட காரணத்தினால மாமா சத்தியமூர்த்தி மாமா எல்லாம் நல்லா இருக்குங்க கூட்டம் தாங்க ரொம்ப கம்மியா இருக்கு அத மனசு வருத்தமா இருக்கு அந்த கண்ணாடிய திறந்துட்டு பாருங்க இந்த கலட்டி விட்டு பாக்குறேன் இருக்கு பாருங்க என்னங்க எவ்வளவு ஊர்களுக்கு நாடகத்துக்கு போயிருக்கோமுங்க நம்ம ஊர்ல மாதிரி கூட்டம் அப்பா எங்கேயுமே பார்க்கல அருமையான கூட்டம் அற்புதமான மக்கள் குப்படியெல்லாம் இருந்துட்டாலும் அது பாரு எப்படி அன்னைக்கு கேப் போட்டு போட்டலாம் இங்கிட்டு இங்கிட்டு பாதி பாகிஸ்தான் அங்கிட்டு பாதி இந்தியா தனித்தனியா பிரிச்சாச்சு அப்ப கூட்டத்துல ஆண்கள் கூட்டம் அதிகமா பெண்கள் கூட்டம் அதிகமா சோதனை பண்ண போறேன் ஆமா சோதனை பண்ணாதான் வேதனை இல்லாம இருக்கு முத நம்ம ஆண் வர்க்கத்தை சோதிப்போம் என்னை பெற்ற அப்பா மாருக கூட பிறந்த அண்ணே மாருக தம்பி மாருக மாமே மாருக மச்சா மாருக எல்லாம் சோற கை தட்டுங்க பாப்பா அலே பழைய 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 அடுத்து பெண்கள் தமிழ்நாட்டோட கண்கள் என்னை பெற்ற ஆத்தாமர்களை சோதிக்கணும்ல அவங்கள சோதிக்காம சும்மா இருக்குமா அவங்கள சோதிப்பான் என்னை பெற்ற ஆத்தாமருக
சின்னமா மாறுக பெரியமா மாறுக ஐட்ட மாறுக ஐட்ட பொண்ணு மாறுக சோற கைத்தட்டுக்கத்தை புண்ணியவதியிலே உங்க ஊர்ல புளியம்பளை ஒழிப்புனா கூட சவுண்டு சட்ட சவடன்னு கேட்கேன். அடாடா அப்பே எப்ப ரெண்டு கேள்வி கேட்கலாம்னு இருந்துக்கேன். ஆண்கள் 2 கேள்வி கேட்பேன், பெண்கள் 2 கேள்வி கேட்பேன். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா ஆண்களுக்கு பூரா 5 கோட்டு. ஆமா, நக்கிறதுக்கு ஊருகா. ஆமாப்பு, ஆண்கள் கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா மட்டும்தான். பெண்களுக்கு கேள்வி உண்டு. அவங்க கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா பெண்களுக்கு பூரா தலைக்கு 85 கிலோ அரிசி சுப்போம். 85 கிலோவா? ஆமா, 25 கிலோ இப்ப கூட 26 இல்ல மாமா, 2 செப்புமா பிரிச்சு கொடுத்துருவேன் தனித்தனியா. முதல் கேள்வி ஆண்கள்கிட்ட கேட்போம். ஆண்கள் போற 4 கடை இருக்கு. யாருக்கா தெரியுமா? ஆண்கள் போற 4 கடை உங்களுக்கு தெரியாது, பக்கமல கலந்துருக்கல. நானே சொல்றேன், நல்லா கேளுங்க. முத ஆண்கள் போற கடை சாராய கடை 1. 2வது சைடிஷ் வாங்குறது பெட்டி கடை 2. 3வது குடிச்சுட்டு விழுது சாக்கடை 3. கடைசியா போறத பாடை முடிஞ்சு வச்சு கடை. அடுத்து பெண்கள் போற 4 கடை இருக்கு. என்னை பெருத்த ஆட்டாம இருக்க பெண்கள் போற 4 கடை தெரியுமாத்தா? தலைக்கு 25 கிலோ 25 கிலோ மொத்தம் 50 கிலோ அரிசி போந்தாரு. இங்க நாரவன்ல கொண்டு வந்திருக்கோம் தாய். யாரும் சொல்ல மாட்டாங்க, நானே சொல்றேன், நல்லா கேளுங்க. சொல்லுங்க. முத போறது பெண்கள் போறது பிடி பார் அழகு நிலையம். பிடி பார் கடை. ஆமா, அந்த பிடி பாருக்கு எதுக்கு வேலைக்கு போறான்னு எதுக்கு போறான்னு தெரியல. பிடி பார்ல பாருங்க, ஆம்பளை ஆளு வந்து வேலை பார்த்துட்டு வருவீங்க 5000க்கு 10,000க்கு வெதிரத்துல வேலை பார்த்துட்டு வருவீங்க. 50 நேரம் வந்து அந்த அழகு நிலையத்துல கொடுத்துறது. அங்க பாருங்க கோழி பீ மாதிரி ஒண்ணு அப்பி விட்டுருவீங்க. அழகு பிடி பார்ல அழகு நிலையத்துல நீங்க போயிருக்கீங்களா? நானே போனதுல பாத்திருக்கேன். கோழி பீ மாதிரி அப்பி விட்டுருவாங்க. யாராவது மாப்பிள்ளை பார்க்க வந்தா இங்க திரும்பி ரிட்டர்ன் போயிருவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த முண்டைக்கு பருவ வந்து போவேன். பருவ வந்து முண்டை கிளம்பிடுறேன், வண்டி எடுத்து ரிட்டர்ன் போயிருவேன். 2வது போற கடை என்ன கடைன்றீங்க? அதுதான் நம்ம சவுளி கடை. 2வது போற கடை யாரோட சேர்ந்து போலாமியா சவுளி கடைக்கு. பெண்களோட மட்டும் சேர்ந்து போக கூடாது. ஒவ்வொரு கடையா ஏறி இறங்குவாங்க. ஒரு கடையில விறுவிறு ஏறுறது கடை சாய்க்கிட்டு நல்லா இல்ல இறங்கு. அடுத்த கடையில விறுவிறு ஏறுறது அந்த கடை சட்டை நல்லா இல்ல இறங்கு. ஒவ்வொரு கடையா ஏறி இறங்குறப்ப ஆம்பளாளுக்கு வெதர் தந்துட்டியா இறங்கிக்கிறேன். எப்பா 3வது கடை என்ன கடைன்றீங்க? மாமா சத்தியமூர்த்தி மாமா, சத்தியமூர்த்தி மாமா நல்லா கேளுங்க. 3வது கடை என்ன கடைன்றீங்க? அதுதான் ஜுவல்லரி கடை. ஜுவல்லரி கடை நகை நட்டு வாங்குறதுக்கு. ஆமா, ஜுவல்லரி கடை கிடையாங்க. அதான் ஜுவல்லரி கடை. கடைசியா போற கடை என்ன கடைன்றீங்க? அதுதான் ரேஷன் கடை. உங்க ஊர்ல எத்தனை மணிக்கு போவாங்க ரேஷன் கிடைக்குமாமா? 12 மணிக்கு போவாங்க. எங்க ஊர்ல பார்த்தா 3 மணிக்குள்ள போயிடுவாங்க ரேஷன் கடைக்கு. விட்டிய காலையில விட்டியாம போற பொம்பளைய சும்மாவா போவாங்க? தலைக்கு ஒரு முண்டு கல்லு, செங்கக்கல்லு, பாறாங்கல்லு இடம் பிடிக்கிறதுக்கு மாமா. அந்த கல்லை ஏதோ ஒரு பொம்பளை தூக்கி நகட்டிட்டா போச்சு, எல்லாம் அழிஞ்சுவாங்க. அதோட சண்டையை பார்த்து நோடி மவளே என் கல்லு தான் கடிச்சுட்டாக்க முன்னாடி போய் நிக்கிறதுக்கு இங்கிட்ட ஒரு பொம்பளை வேண்டி கடிக்கு மவளே என் கல்லு தான் கடிச்சுட்டாக்க தூக்கி போய் முன்னாடி நிக்கிறதுக்கு இங்கிட்ட ஒரு பொம்பளை வேண்டிய நக்கி மவளே என் கல்லு தான் கடிச்சுட்டாக்க தூக்கி வைக்கிறதுக்கு கல்லை தூக்கி நகட்டிட்டா போச்சு அடிச்சு விட்டுருவாங்க. புருஷனையே விட்டு புருஷன் அருவக்கம் போட கிளம்பிடுறியா விட்டுறதுக்கு. ஒண்ணுக்கு சண்டை ஆகி போரு. 2 கேள்வி சொன்னேல. முதல் கேள்வி பெண்கள்கிட்ட கேட்கிறேன். காலையில எந்திரிச்ச உடனே கணவனை கண் கண்ட தெய்வம் உண்டு. அவங்க புருஷன் காலை நல்லா தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு அப்புறம் விடிய கால வாசத்தை சொல்லிப்பேன், பாத்திரம் வளர்க்கையும் பல்லு வளர்க்குவேன். என்னை பெற்ற ஆட்டா மருக மட்டும் கையை தூக்குங்க பாப்பா. எது பரிசு இருக்கா? பிரைஸ் இருக்கு. ஒரு ஆளு தூக்கு காணாம பாரு. அவங்க எல்லாம் நினைப்பாங்க நீங்க எடுவட்ட கண்டாங்களுக்கு கஞ்சி ஊத்துறது பெரிய இலவு மசரு, நீங்க காலை வர தொட்டு கும்பிடணும் மாட்டேன். விடிய கால படுத்து தூங்கிட்டு சண்டை இழுத்துறது. மயிலும் அவனே இன்னவருக்கு தூங்கிட்டு கிடக்கு எட்டுறா தவறு பிள்ளை குவா குவான்னு கத்தி கிடக்கு. பால் பாக்கெட் வாங்கணும் போய் மரியாதை பால் பாக்கெட் வாங்க கிளப்பி விட்டுறது. அதனால 2வது கேள்வி நம்ம ஆண்கள்கிட்ட கேட்கிறேன். காலையில எந்திரிச்ச உடனே அவங்க பொண்டாட்டி நல்லா சோறு குழம்பு ஆக்கி வகுறார சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் தான் பொண்டாட்டி வேலைக்கு போன. ஆண்கள் மட்டும் கையை தூக்க பாப்பா. 2 கையை தூக்கு என்ன அப்பாட்டி வச்சிருக்கியா?
கையை தூக்க சொன்ன யாபத்துல 2 கையும் தூக்கிட்டாரு. அவர் எதுக்காண்டி கையை தூக்கினார் அந்த அப்பா? இப்ப சாராயம் போட்டிருப்பாரு, தலா விண்டுக்கா விண்டுக்கா விண்டுக்கான்னு வலிக்கேன், விண்டுக்கா விண்டுக்காண்டு கொண்டாட்டி போய் இப்படி காலைல ஆட்டாட்ட காசு காட்டாங்க, ஆட்டா செருப்பு கிட்ட அடிக்கேன். இப்ப கையை தூக்குறாங்க, காலையில கட்டி காசு கிடைக்கும் கையை தூக்குறாரு. ஆமா, ஏற்கனவே போட்டுதான் இருக்காருன்றீங்களா? எப்ப பாருங்க மாமா, இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெற வள்ளி திருமண நாடகம், அதாவது காதல் காவியம். இந்த நாடகத்துல பாருங்க, இப்ப வள்ளிக்கு முருகனுக்கு கல்யாணம் செவ்வாதோஷம் இருக்கு. இந்த நாடகத்தை விடிய விடிய உட்கார்ந்து பாத்தீங்கன்னா மாமா, மக்கள்கிட்ட பூரா ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. வள்ளிக்கும் செவ்வாதோஷம், முருகனுக்கு செவ்வாதோஷம். விடிய விடிய நாடகத்தை உட்கார்ந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறது பூரா கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் ஆகும். ரெட்ட பிள்ளையா பிறக்க சொல்ல வந்தேன் மாமா. பாருங்க மாமா, இன்னைக்கு நாள் பரவாயில்ல, இன்னைக்கு தான் தப்பிச்சேன். இன்னைக்கு தான் வள்ளி திருமண நாடகம். ஒரு நாடகத்துக்கு போயிருந்தேன், மகமாயி நாடகம், சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். அப்பா மாமா, அந்த நாடகத்துக்கு வந்த பாட்டி மணப்பாறை பாட்டி. நம்ம மதுரை சங்கத்துல அந்த நாடகத்தை நடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது மாமா. மணப்பாறை பாட்டி நல்லா நடிப்பாங்க. பாருங்க, அப்ப மணப்பாறை 2 பேர்த்து ஆளு சொல்லியிருந்தான். 2 பேர் வந்தவர் நல்ல நிற போத அருவாளை வீட்டுல வச்சுட்டு வந்துருச்சு. நான் என்ன செஞ்ச, அருவாளை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாங்களே, ஊர்ல போய் உன செருப்புட்டு அடி வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அட்டையில அருவா மாதிரி வரைஞ்சேன். கருப்பு சாமியாடி என்ன மாமா செய்யணும், கோயில் அங்க இருக்கிற கீழே வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் தான் அருவா எடுத்து ஆடி வரணும். அது ஐதீகம். கருப்பு சாமியாடி அருவா எடுத்து அப்பதான் பாட்டு பாடுறாரு. எப்படி பாட்டு பாடுறாரு? கச்ச நல்ல வரிஞ்சி கட்டி கருங்கச்சம் சொந்தமிட்டு, கச்ச நல்ல வரிஞ்சி கட்டி கச்ச நல்ல வரிஞ்சி கட்டி கருங்கச்சம் சொந்தமிட்டு, கட்டி கலங்காத காலைய போல் கட்டி கலங்காத காலைய போல் எங்க கருப்பசாமி தங்க குதிரை எரி எரி வரத பாரு, கருப்பசாமி கோடி வரம் தருவாரு. எங்க கருப்பசாமி தங்க குதிரை எரி எரி வரத பாரு, கருப்பசாமி கோடி வரம் தருவாரு. கருமிச்சாமேட அப்படிதான் அருவா தூக்குனாப்புல. அட்டை அருவா ஊறி போய் தொடக்கம் தொங்கிருச்சு. ஏன் தொங்கிருச்சுன்னா, இந்த கீழே வச்சு சாமி கும்பிட்டவே பூஜாரி தேங்காய் உடைச்சு தண்ணி கீழே விட்டுருக்காரு. அப்ப அந்த அட்டை அருவால கீழே வச்சு சாமி கும்பிட்ட கவனிக்கவே இல்லை. அட்டை அருவால லொபக்கு தூக்குனால தட்டாக்கு முட்டக்குன்னு ஆட ஆரம்பிச்சிச்சு. அட்டை அருவா சாட்டையா மாறிடுச்சு. ஆமா அண்ணே, ரொம்ப சார்பு வைக்காதீங்கண்ணே, செயின் மட்டும் வாலில் மட்டும் வைங்கண்ணே. ஆமா, நீ நல்லா இருப்பீங்க. அப்ப அட்டை ரூபா கீழே லொடக்குன்னு ஆட ஆரம்பிச்சிச்சு. ஆகா, இன்னைக்கு தாண்டா ஊர்ல செருப்புட்டு எரிய போடுறாங்க அப்படின்ட்டு சரியான அருவா மாமா, முரட்டு அருவா, விறகு விட்டு அருவா. அந்த அருவாலை கொண்டு விட்டு மேல எங்கேயும் முழிக்கிறேன் கருப்பு சாமி ஆடி. ஆகா, பதமா வர கடால வர ஏற கால் புலந்துவோமே அப்படின்னு முழிக்கிறேன். அதுலயே போதையில அருவாமலை ஏறி நின்றுட்டேன் மாமா. ஏறி நின்று மங்க மங்குன்னு குதிச்சாட்டா, குதிச்சவன் முன்னாடி சாக்கடை கணக்கில் எடுபட்ட தூமியை குடிக்குமாயே, சாக்கடைக்குள்ள மண்டுன்னு விழுந்து எத்திருச்சு. சந்திர கருப்பு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் கண்ணங்கரே நீ சாக்கடை கருப்பா நிக்கிறியா மாமா, குருண்டு நிக்கிறியா, நிறம் மாறி போச்சு. சரி, அந்த நாடகத்தை வந்து இன்னொரு ஐதீகம் இருக்கு மாமா. என்ன ஐதீகம்னா, அருவாமலை ஏறி நின்று சேவை கடிக்கணும். கருப்பு சாமியாடி சேவை கடிக்கணும். அப்பதான் பாருங்க மாமா, சேவை நான் உள்ள படுத்து கிடந்தேன், சேவலை என் கையில கொடுத்து விட்டாங்க. கருப்பு சாமியாடி அருவாமலை நானும் கருப்பு சாமியாடிட்ட கொடுத்தியல்ல சேவலை நான் நல்ல கடி கடிச்சேன், பப்பு பப்புன்னு கடிச்சு இழுத்தியேன். அப்பதான் கருப்பு சாமியாடி சொல்றேன் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஆட்டி கழுத்து அத்துச்சியால. கருப்பு சாமியாடி கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றியா மாமா, என்னடா எல்லா ஊர்லயும் சக்க செவேன்னு ரத்தம் வர்றேன், இந்த ஊர்ல மட்டும் பச பசேன்னு ரத்தம் வருதா? நான் எது ஊர்ல செய்வன சாமி குத்தமா இருக்கு அப்படின்னு பார்த்தா, நான் நாடகம் வரிசை ஆடுறேன்ல, தூக்க வெளுத்துல இருந்தேன் மாமா. சேவை கழுத்தை கொடுக்குறப்ப குண்டிய கொடுத்துட்டேன். நல்ல கடி கடிச்சு விரின்னு உருந்து எடுத்து நாக்க விட்டு நக்கிரியா லுப்பு லுப்புண்டு அடடாடாப்பா கடிச்சு நான் கடிச்சா கருப்பு சேவை கடிச்சாண்டா.
ஆமா கடுத்தது நான் தான் அப்பா. சரி, இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் அப்படிப்பட்ட நாடகம் இல்லை. தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர் பக்கம் ஸ்ரீ வள்ளித்திரமன் நாடகம் அப்படி சொல்லிக்கொண்டு நீங்க எல்லாரும் நாடகத்தை எப்படி பாக்குறது தெரியுமா? என் கொக்கர வேற ஒரு மாதிரி உங்க கண்ணால நாடகத்தை பாத்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க, கண்ணால நாடகத்தை பாத்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. பொறுமையாக இருந்தீங்க அந்த சகோதர சகோதரிகளே வணக்கம். 2 கண்ணால நாடகத்தை பாட்டிடுங்க. நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காக நடக்கின்றது கேட்டால், சிவகங்கை மாவட்டம் காவரக்குடி வட்டம் சக்கை நாட்டை சேர்ந்த சேகரம் வீரசேகரபுரம் கிராமத்தில் இருந்திருக்கும் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் உயிர் எழுப்புதல் விழாவை முன்னிட்டு வீரசேகரபுரம் ஊரார்கள் நடத்தப்படும் நாடகம் அதிவிற்சாக நடைபெறும். அனைவர் காண வருக வருக. ஸ்ரீ விசுவாசி வருடம் உட்காருங்க ஒண்ணுமே இல்ல போயா போ ஏன் உட்காருங்க. ஸ்ரீ விசுவாசி வருடம் மாசி மாதம் 29ஆம் தேதி 13/3/2026 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் காமன் திடல் அமைந்துள்ள சிங்கார மின்னலுள்ள கலை அரங்கத்தில் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளித்திரமன் அதிவிற்சாக நடைபெறும். நாடகத்தை நடிப்பை வேந்தர் நடிப்பேச தண்டல் நடிப்பேச வீரர்களில் கூடி பார்த்து முறையாக கூடி தமிழ்நாடு நாடக சங்கத்தில் தமக்கென்று ஒரு வெட்டிமர் சொல்ற கூடி பார்த்து முறையாக கூடி என் அன்பன் நாமைய எம்எம் முத்து முருகன விரும்படியிலே வேலன் வேடனை விற்காடி காத்து கொண்டுள்ளார்கள். அதுக்கினாக இந்நாடகத்தின் இன்னிசை வாணி இன்னிசை குயில் இன்னிசை தண்டலில் கூடிய பார்த்து முறையாக கூறி எனது பிடித்த அன்பு ராஜ நடிகை மையே எனது மதினி மையே நமது கொல்லங்குடி மாணவன் எடுத்த டி ராதாஸ்ரீ மனித வள்ளியன் கதாரி காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கினாக பாட்டுக்கென்று அவரா அவருக்கென்று பாட்டா அடுக்குமொழி துடுப்புறம் பேசக்கூடிய பார்த்து முறையாக கூறி தென்னாட்டு கலைமண்டலை கூடிய எனது அன்பண்ணாமை ஆவி ஒரு மாணவன் எடுத்து ஏ கார்த்திகன் ஒருபடியிலே நார்தான் கலை காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கினாக நாடகத்தின் ஆரமணிய கலையரசு ஆரமணி பின்பாட்டு சக்கரவர்த்தி கூடி தமிழ்நாடு நாடக சங்கத்திலே தமக்கென்று ஒரு வெட்டிமர் சொல்லக்கூடிய பார்த்து முறையாக கூறி எனது அன்பண்ணாமையே மேல பாரக்குளம் மாணவ கண்டெடுத்தே கே ஏ முனியாண்டி அன்பண்ணா வரும்படியிலே ஆரமணி மண் பின் பாட் அந்த கடவுளுக்கு இது தெரியுமப்பா, கடவுளுக்கு இது தெரியுமப்பா.
காசேதான் கடவுளப்பா கனவுல கொஞ்சது தெரியுமப்பா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறு பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே கைக்கு கை மாறு பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே நீ தேடும் போது வருவது போகு போகும் போது செல்வது தேடும் போது வருவது போகு போகும் போது செல்வது காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா தாயை தவிர தந்தையை தவிர காத்தாயிரையும் வாங்கிடலாம் தாயை தவிர தந்தையை தவிர காத்தாயிரையும் வாங்கிடலாம் தலையா பூமா போட்டு பார்த்து தலைவனங்காமல் வாங்கிடலாம் கல்லறை கூட சில்லறை இருந்தா வாய்த்திருந்தே மொழி பேசுமடா கல்லறை கூட சில்லறை இருந்தா வாய்த்திருந்தே மொழி பேசுமடா இல்லாதவ சொல் சபையே நாமல் கேளலமாக போகுமடா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாப்பா அளவுக்கு மேல பணவை திருந்தால் அவனும் திருடன் ஒன்றாகும் அளவுக்கு மேல பணவை திருந்தால் அவனும் திருடன் ஒன்றாகும் அளவுக்கு மேல செலவுகள் செய்தால் அவனும் குருடன் உண்டாகும் களவுக்கு போய் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தா தருமமடா களவுக்கு போய் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தா பூட்டுமடா பூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது தருமமடா காசேதா கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கொடுத்தவன் விழிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் மாத்தா பிரிப்பானே கொடுத்தவன் விழிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் மாத்தா பிரிப்பானே சிரித்தவன் அழுவது அழுதவன் சிரிப்பது பணத்தால் வந்த நிலைதானே கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தா கூட்டம் இருக்குது உன்னோடு கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தா கூட்டம் இருக்குது உன்னோடு தலைகள் நாட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பெண்ணோடு காதேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறு பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே இது தேடு போது வருவது போது போது தேடு போது வருவது போது பலே 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 அருமையான பாட்டு, அற்புதமான பாட்டு. அதுக்கிணையாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் கோடியேடு குமரன் கொட்டுமர சிவந்தலை கூடி தமிழ்நாடு நாடக சங்கத்தில் நிறைய மாணவர் உருவாக்கி கொண்டிருக்கும் அன்பு வாத்தியார் மைய அரச குல மாணவன் கண்டெடுத்து டிவி ஜெயம் 6 கோடி அன்பு மாணவனுமாகி எனது அன்பு உடன் பிறந்த அன்பு சகோதரனுமாகி நமது மடப்புறம் மாணவன் கண்டெடுத்து அன்பு சகோதரமாக டேனியல் ராஜ் அவர் மடியிலே மிருதங்கம் டொப்பி அண்ட் டோலாக்.
அருமையான வாசிப்பு, அற்புதமான வாசிப்பு. அதுக்கினாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் பலபாத்திய புகழ் பலபாத்திய கலைஞர்கள் கூடி என பார்த்து முறையாக கூடிய அன்பு மாமா மையே ஏனாதி மாணவன் எடுத்த அன்பு மாமா MKM சத்தியமூர்த்தி அன்பு மாமா அவர்களே ஆழ்ந்தோம் நான் பல வாத்தியங்கள். அருமையான வாசிப்பு, அற்புதமான வாசிப்பு. அதுக்கிடையாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறை ஒரு தாய் நிர்ணயமாக வழங்கக்கூடிய பார்த்து முறையாக கூறி அன்பப்பா மைய நமது கல்விக்கூட மாணவன் கிடைத்த VM இளையராஜா அவருடைய சீனன் தாளம். அதுக்கிடையாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறை சாப்பாடு ஏற்பாடு செய்து செல்லையா குடும்பத்தார் அவர்களுக்கும் நெஞ்சாந்த நன்றிகள் அந்த வந்திருத்துக் கொண்டு சம்மணம் போட்டு உட்காருங்க. சுதாகரன் பார்த்தா மட்டும் பேசுறதுதானப்பா எதுக்கு பேர் வச்சிருக்காங்க? பேர் சொல்றதுதான் அப்படிதான். அப்புறம் தேனியல் இருக்கீங்களா? அப்புறம் எங்க அண்ணன் நல்லா இருக்கியானே? எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். 2026 எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும். எது நல்லா இருக்கணும்? 2026 எல்லாத்துக்கும் எல்லாமே நல்லா இருக்கும். நைட் செட் உங்களுக்கு நல்லா இருக்கா? வாய் திறக்குதே இப்ப என்ன சொல்ற? அப்படி சொல்லு. நான் சாப்பிட்டியா இல்லையா? நான் சவுட்டா பேசனா? ஆமா. என்ன பண்ணுவோம்? நேரத்தில
என்ன ஆயிரத்து சொல்றியா ஆகலைன்னு சொல்றியா? அந்த மேல உட்காரு போல நீ போன் வச்சுட்டு உட்காந்துருக்க என்ன? திருகிற ஒரு கட்டு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கவட்டை இப்படியே காமிச்சு உட்காந்து நிமிட்டு உட்காரணும். ஆரி வைப்பேன் சரியா? இது மீன் பிடிக்க போற ஆத்துல ரெண்டுல எதையாச்சும் ஒன்ன தொடர்ந்து யார் வரா? யார் வரா? குளிச்சுட்டு போட்டு பாப்போமா? நீ வரியா? சூப்பிக்கிட்டே அலையிட என்னடா இன்னும் காலம் போன கடைசி ரெண்டுல நீ ஒன்ன தொடுமா இடியாப்பம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சைவ குருமா சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா முட்டை தோட்டை சாப்பிட்டு உனக்கு என்ன பால் ஊற்றி சாப்பிடணுமா குருமா ஊற்றி சாப்பிடணுமா? நான் தரேன்டா. என்னடா இப்படி கேட்குற? இதெல்லாம் வந்து நீ சாட் பண்ணி ஜூம் பண்ணி எடுத்துக்கணும். பால் கேட்குறான்ல? ஆமா. நான் யார் காலேஜ் பார்த்து விளக்கும் போது அடி வாங்கணும். அவன் இருக்கும்
சூப்பர் ஆடுங்க. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ஆஹா. டார்க்கு. இல்ல. அவள் தானே? எனக்கு உன் தம்பியா? இவன் தம்பியாவ? யாரு? ஆஹா, என் தம்பி இல்ல. அக்கா சூப்பர்க்கா அப்படினானே. அவன் வேணா என்னை அக்காவை ஏத்துக்கணும், நான் ஏத்துக்கணும்ல. அதான் சொல்லு. இருக்கிற எல்லாத்தையும் அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டா என்ன ஆகுறது? இனிமேல் முறைய மாத்திரன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆ. எல்லாரும் பாதையில நம்மளும் போனோம். ஆ. நம்ம ஒரு தனியா ஒரு பாதையில போலாமா? ஆமா ஆமா. அதனால இருக்கிற வரைக்கும் ஜாலியா என்ன தோணுதோ அப்ப அனுபவிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஆமா நம்ம பின்னாடி போய்கிட்டே இருப்போம். எதுக்கு பிடிச்ச உடனே உருவானே நான் பேருக்காக வாங்குவானே. அதான் சொல்லு. நீ எப்படி வேணா போ, நீ எப்படி வேணா போ. ஏண்டா வரியா? ஆத்து தண்ணிய மோந்து குடிச்சா என்ன, அள்ளி குடிச்சா எங்க, தாகாடு தீர்ந்தா சரிதானே. சிவன் சொத்து ஆளுக்கு ஒரு வாயில குத்து. கண்டிப்பாவா இதுலயா? ஏய் சும்மா அது புளிச்சிய கலப்புது. லைட்டா எங்க அண்ணன் சொன்னதுக்காண்டி 2 போடு பைட்டா வரேன். சரி. ஏய் நான் வந்து வளைக்கினா எரியுதா? இல்ல இல்ல புளிச்சிய கலப்புறங்கல்ல. புழுதிய கலப்புவோம். அப்புறம் எதுக்கு இருக்கு மண்ணுனா புழுதிய கலப்பிதானே. ஹலோ முனியாண்டி, ஒழுக்கமா பெட்டி வச்சு விளையாடி பாருங்க சரியா? வாய் இருக்கிறதெல்லாம் வாங்கோட பேசக்கூடாதா? ஒத்தலை மடிச்சு கொடு மாமா. என்ன தொடக்கிறாரு? அவர் வந்தே இல்ல. என்ன தொடச்சு அம்சிட்டாரு. என்ன இப்படி சொல்லிட்டியா? இங்க நீ செலவு பாரு, அங்க சிரிப்பு பாரு. எங்க பசமுள்ள பண்டியரு போடுவோமா? போடுவோமானே எங்க அண்ணனுக்கு. பொள்ளாச்சி மலை ரோட்டில ஒரு பொண்ணாரு சோப்புல. பொள்ளாச்சி மலை ரோட்டில ஒரு பொண்ணாரு சோப்புல. அவர் ஆட மாட்டார் எப்பயுமே. ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே வா